தரமான பிஓபிஎஃப் சிஸ்டர்னே கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய வருடாந்த உற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. ஈழத்திருநாட்டின் யாழ்ப்பாணம் நல்லூரில் உரைகின்ற அழகு தெய்வமாம் முருகனுக்கு சிறப்பிடம் உண்டு. நல்லூர் கந்தனை அலங்கார கந்தன் என்றும், மாவட்டபுர கந்தனை அபிஷேக கந்தன் என்றும், செல்வசன்னதி முருகனை அன்னதான கந்தன் என்றும் வரலாறுகள் சிறப்பித்து கூறுகின்றன. 13ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆட்சி செய்த ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சத்தின் முதலாவது அரசனான கலிங்கமகன் அல்லது கூலங்கை சக்கரவர்த்தியால் இந்த ஆலயம் கட்டுவிக்கப்பட்டதாக யாழ்ப்பாண வைபவமாலையில் கூறப்படுகின்றது. எனினும் 15ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி 17 ஆண்டுகள் ஆட்சி செய்த சிங்கள அரசின் பிரதிநிதியும் பிற்காலத்தில் ஸ்ரீ சங்கபோதி 7ஆம் புவனேகபாகு என்ற பெயரை கொண்டு அழைக்கப்பட்ட கோட்டை அரசனான ஸ்ரீ சண்முக பெருமாள் என்பவனால் இக்கோவில் கட்டுவிக்கப்பட்டதாகவும் வரலாற்று சான்றுகள் குறிப்பிடுகின்றன. யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் நல்லூரை மையமாக வைத்து கிழக்கில் வெயிலுகந்த பிள்ளையார், தெற்கில் கைலாசநாதர், மேற்கில் வீரமாகாளி அம்மன், வடக்கில் சட்டநாதர் கோயில் என ஆலயத்தின் 4 பக்கங்களிலும் அரண்களை அமைத்தார்கள் என்றும் வரலாறுகள் கூறுகின்றன. நல்லூர் கந்தசுவாமி கோவிலை ரகுநாத மாப்பனார் முதலியார் வம்சத்தினரே பரம்பரையாக நிர்வகித்து வருகின்றனர். மாப்பான முதலியார் பரம்பரையினால் இந்த கோவிலில் நித்திய நைமித்தியங்கள் நடைபெறுகின்றன. ஈழத்தில் உள்ள கோயில்களில் நேரம் தவறாத நித்திய நைமித்திய பூஜைகள் மூலம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் ஏனைய கோயில்களுக்கு முன்னுதாரணமாக விளங்குகின்றது. நல்லூர் கந்தனின் மகோற்சவம் ஆடி அமாவாசையிலிருந்து 6ஆம் நாள் கொடியேறி 25 நாட்கள் நடைபெறுகின்றன. இந்த மகோற்சவத்தில் தேர் திருவிழா சிறப்பிடம் பெறுகின்றமை விசேட அம்சமாகும். நல்லூர் கந்தனின் மகோற்சவ பெருவிழா யாழ்ப்பாணத்து மக்களுக்கு மாத்திரமின்றி நாட்டின் ஏனைய பிரதேச மக்களுக்கும் முக்கியமான திருவிழாவாக காணப்படுகின்றமை விசேட அம்சமாகும். யாழ்ப்பாணத்தில் 6 கால பூஜைகள் நடைபெறும் ஒரே ஒரு ஆலயம் நல்லூர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.